சிந்து பைரவி டோட எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. பைரவி ஆறுமுகம் உள்ளே வந்ததுமே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி என்னாச்சு பைரவி, எதுக்காக இப்படி அழுத்துட்ருக்கன்றாங்க. இல்லை, நீ எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்க, ஆனால் இது புரியாமல் நான் உன்னுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டு இருந்திருக்க. அதை நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்றாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு, இல்லை நீ அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே கேட்டேன், ஆனால் அது புரியாமல் நான் இந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்தியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி மனசு கலந்து அடிச்சுக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பற்றியெல்லாம் பெருசாக நீ யோசிக்க வேண்டான்றாங்க. இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சுன்றாங்க. இந்த அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கும் போது மனசு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாரு பைரவி, அந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணாதுன்னு தானே சொன்னேன் நான். அப்புறமும் ஏன் நீ அதை பற்றி யோசிச்சு இந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன்றாங்க. என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியல, அதை பற்றி யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு. ஏன்னா நீ இந்த அளவுக்கு என் மேலே அன்பாகவும் இருக்க, பாசமாகவும் இருக்க, அக்கறையா எல்லாமாவும் இருக்கான்னு நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைரவி, எதுக்காக நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்சம் நேரம் நீ சைலண்டாக எதுவும் பேசாத அப்படின்ட்டு ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பைரவி மனசில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும், ஆனால் ஆறுமுகம் பைரவி கட்டி பிடிச்சி அந்த செகண்ட் ஆஃப் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லலாம் ஆறுமுகத்துக்கு. பைரவி நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாளா, ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பைரவி புரிஞ்சுட்டு வரது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறமா மறுபடியுமே ஸ்னேகம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலை, சிவா மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்போ நம்மளுடைய சிந்து, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, எப்படி என் புருஷனை காப்பாற்றணுன்ட்டு எனக்கு தெரியும், அதனால இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறதை இன்னையோடு ஸ்டாப் பண்ணிக்கோ. கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது கேட்டு நம்ம ஸ்னேகா, என்னடி திமிரு? ஆமாம், என் புருஷனுக்கு கொடுத்து திமிரு தான்றாங்க. என் புருஷன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா, இது மாதிரி நீ எல்லாம் பேசுனேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னா, அதுக்கு அவர் என்ன திரும்ப சொன்னார், ஸ்னேகா சொன்னான்றதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொன்னார். அதனால ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் இருக்குது. வரக்கூடிய பிரச்சனையை ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அப்படின்ட்டு சிந்து ஸ்னேகாவை இன்னும் வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்னேகாவுக்கு வருது பாருங்க ஒரு கோவம், அந்த அளவுக்கு ஒரு கோவம் வருது. சிவா அப்படி சொல்லியிருக்க மாட்டா, ஏன் அப்படி சொல்லியிருக்க மாட்டார், உண்மையிலே என் புருஷன் அப்படி தான் சொன்னாருன்றாங்க. அவள் பேசுகிறத காதலே போட்டுக்காத, என்ன நடந்தாலே பார்த்துக்கலான்ட்டு அவர் சொன்னார், இதுதான் உண்மையும் கூட அப்படின்ட்டு சிந்து சொல்லவும் செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சிவா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி தானேன்றாங்க. ஆமாம், நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை, தயவு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ஸ்னேகா, இனி நான் யாருன்றதை காமிக்கிறேன்டி, நீ என் காலில் விழுந்து என் புருஷனை விட்டு நீ கதறி அழுகிற நாள் வர, நான் விட்டுட்டு போயிடுறேன் சிவாவை அப்படின்ட்டு நீ சொல்கிற நாள் வரும். அப்படியா, சரி ஸ்னேகா, நீ அது மாதிரி பண்ணி நீ சொல்கிற அந்த நாள் வரதா பார்க்கலான்றாங்க. என்ன திமிரன்னு கூட வச்சுக்கோன்றாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்னேகா இவளுக்கு எப்படி இந்த திமிர் சிவா இருக்கான் பாரு, இந்த சிவா கொஞ்சம் கூட நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், போயும் இவகிட்ட இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்ன்றாங்க. சிவாக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே அக்கறைன்றதே கிடையாது, இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நானும் பூனை போட்டுன்னு பார்த்தா அவன் இப்படியெல்லாம் இவளுடைய மனசை மாற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது இப்படியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா. இல்லை, இனி என்ன நடந்தாலும் சரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணுன்றாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காத இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இது தேவையில்லாத பிரச்சனையாக தான் முடியும், அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்து, என்னாச்சு, நான் ஸ்னேகா கிட்ட பேசிட்டேன்றாங்க. என்ன சொன்னா, இங்கே பாரு, சிவாவை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப திமிராக பேசினான்றாங்க. இங்கே பாரு சிந்து, அவ்வளோதான், இந்த விஷயத்துக்கு போய் நீ இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க பற்றியான்றாங்க. இங்கே பாரு, இனி நீ என்ன நினைச்சாலும் சரி, அவள் என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக அது நடக்காது, அதனால தேவையில்லாமல் அந்த விஷயத்த நினச்சி நீ ஃபீல் பண்ண வேண்டான்றாங்க. இனி ஸ்னேகம் என்ன பண்ணுறாலும் பண்ணிட்டு போட்டோம், இவ்வளோதான், இதுக்கு போய் நான் போய்ட்றேன், அதை பண்ணிடுறேன் இதை பண்ணுறேன்ட்டு. இங்கே பார், நீ போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டோம் நீ நினைக்கிறியா, எந்த பிரச்சனையும் சரியாகாது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம ஒன்றா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம மெயினாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிந்து அதை நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சம்பத்து மாறனும்
கண்டிப்பாக காயத்ரியை என்னுடைய அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோவம் வந்துடுது நம்மளுடைய சிவாவுக்கு. சிவா இங்கே பார், சம்பத்தை ஏன் என்னுடைய தங்கச்சி காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்றாங்க. ஏன் நாங்கள் ஒழுங்கு மரியாதை போகணும், இங்கே எங்களுக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சு ஆகணுன்றாங்க. தெரியலன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்த விட்டே நகர மாட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. காயத்ரி, நீ எதுக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. அவன் என்ன சொன்னாலும் அது நடந்துருமா என்னன்றாங்க. கண்டிப்பாக அது நடக்காது, நீங்கள் தான் இருப்ப, அவன் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா காயத்ரி, இங்கே பாருமா, உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சரியா, அதனால உங்கள் அண்ணனுக்கு சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நாளும் நடக்காதுன்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நானா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காயத்ரி அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. அப்போ மாலினி சம்பத்தி திட்டி அமைச்சிருவாங்க, டே இந்த கல்யாணம் நடக்கதா போகுது, அதை நீ பார்க்க தாண்டா போகிறேன்றாங்க. அப்படியா, சரி அதையும் பார்க்கலாம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குது யாருக்குள்ள நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திட்டி அங்கேருந்து அமைச்சிருவாங்க. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஆகிப்போச்சு, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இங்கே பாரு, இதுக்கு போய் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அந்த மாறனும் சம்பத்து தான் தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு போய் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவியா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, எந்த ஒரு விஷயமும் முடிஞ்சு போகல, நீ ஏன் இந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை எனக்கு என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்றாங்க. இது ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியும் தோணுது அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுவும் தப்பாக இல்லை, எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க காயத்ரி கிட்ட. அப்புறம் பேசிட்டு சிவா அங்கேருந்து போகிறாங்க. இங்கே அனுப்புறன்னு இருந்துட்டு, இங்கே பாருடான்னு இப்படி கண் கலங்கி எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, எந்த காரணத்தை கொண்டு நீ அழுகாதன்றாங்க. நீ அழுத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு, என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காயத்ரி சமாதானப்படுத்திட்டு எல்லாம் அங்கங்கே போகிறாங்க. இசைக்கு இருந்துட்டு, அக்கா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டே, கிட்டத்தட்ட நம்ம நினச்ச மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக காயத்ரி உனக்கு தாண்டா, அதில் எந்த ஒரு ஆட்சேபடியுமே இல்லைன்றாங்க. இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு இவங்கெல்லாம் தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சிவானங்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. சொல்லாமல் விட்டோம்னா கண்டிப்பாக அண்ணன் கோவப்படுவார், அதனால நம்ம எப்படியாச்சும் அண்ணன்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐஷு இருந்துட்டு அவங்களுடைய அண்ணன் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்ததுமே அண்ணன் விட்டு கொஞ்சம் தனியாக பேசணுன்றாங்க. சொல்ல ஐஷோ என்ன விஷயம் அப்படின்றாங்க. அம்மாவும் இசைக்கு மாமாவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்றாங்க. அதுவா அது வந்துன்றாங்க. என்ன போய் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க தெளிவா. இங்கே பாருங்க, இதுதான் நடந்துச்சு, அம்மாவும் இசைக்கு மாமாவும் தான் அது சம்பத் மாறன் வரதுக்கான காரணம், என்ன கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே அம்மாவும் மாமாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாத இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன சொல்லிட்டு இருக்கா ஐஷு. ஆமாண்ணே, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எல்லாமே ஐஷு சிவா கிட்ட சொல்கிறாங்க. கேட்ட சிவா இருந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்றாங்க. எதுக்கு அம்மா இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சிவா தான் அம்மா மேலேயும் தான் மாமா மேலேயும் அந்த அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மகாகிட்டையோ இசக்கிக்கிட்டையோ தனியாக பேசணும்னு மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்ல சிவா என்ன விஷயம் அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, எப்பவுமே அடுத்தவங்க என்ன செய்யலாம், அடுத்தவங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களா, நான் என்னடா பண்ணேன் பண்ணுறாங்க, என்ன பண்ணீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதாவது கல்யாணம் நடக்கக்கூடாது, காயத்ரியை இசைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு உங்களுடைய தப்பான எண்ணத்தில் ஏன் அப்படி இருக்கீங்கன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, போதும் நிப்பாட்டுங்கம்மான்றாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு ஐஷு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்றாங்க. நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த எனக்கு சொல்லியிருக்கா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் மேலும் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே நீங்களா மட்டும்தாம்மா இருந்துட்டு இருக்கீங்கன்றாங்க. பாவம் காயத்ரி ஒவ்வொரு முறையும் கல்யாணம் நடக்காத எந்த அளவுக்கு அவள் கஷ்டத்தில் இருக்கா, ஆனால் அதெல்லாம் புரியாமல் இப்படி மாறணும் சம்பந்தம் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு விட்டு வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ரொம்பவே கோப்புறாங்க. சிவா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, போது நிப்பாட்டுங்கம்மா, நீங்கள் சொல்கிறத நான் என்ன கேட்கணுன்றாங்க. நான் சொல்கிறத காது கொடுத்து நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல சரியில்லை, மேலும் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணுறதுன்னு தெரிஞ்சு அப்புறம் நீங்கள் பண்ணீங்களா ஃப்ராடு வெளியே பெரியம்மா கிட்ட சொன்னேன்னா பெரியம்மா உங்களை அடித்து வெளியே வீட்டை விட்டு வெளியே தொழுத்துவாங்க, போக உங்களுக்கு இடம் இருக்காதம்மா, அதனால நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்கன்றாங்க. மறுபடியும்
காயத்ரியோடைய கல்யாணத்தில் நீங்கள் எதுவாச்சும் பிரச்சனை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நல்லா நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல வான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அக்கா அந்த சில்லு வந்து ஐஷு பத்தி அக்கா அப்படியே போய் சொல்லி வச்சிருக்கான்றாங்க. என்னக்கா உன் பொண்ணு இப்படி இருக்காடி, அவளை என்ன பண்ணுறா பாருன்ட்டு ஐஷுவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐஷு எதுக்கடி சிவா கிட்ட போய் அப்படி சொன்னன்றாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியுமே கேட்காம போய் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன். ஏன் இப்படி பண்ண அம்மா, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தானம்மா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் அதுக்காக இப்படியே சொல்லுவேன். இங்கே பாரடி ஐஷு நீ பண்ணதுனால பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு அம்மா, நீங்கள் பண்ணதாம்மா தப்புன்றாங்க. பாவம்மா, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. காயத்ரிக்குமே ஒவ்வொரு சம்மந்தம் வரும்போதெல்லாம் அந்த சம்மந்தம் தடைப்படுதுன்ட்டு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அது புரியாமல் நீ ஏன் அப்படி அவளோட வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டு இருக்கான்றாங்க. ஏடி திடீர்னு என்னடி உனக்கு அவன் மேலே புதுசாக அக்கறேன்றாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு. இங்கே பாருமா, இனிமேலும் நீ வந்து காயத்ரியோடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் உடனே அண்ணனுக்கிட்ட போட்டு கொடுத்துருவான் அப்படின்றாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு ஐஷு பேசுறதை நினைச்சு செம காண்டாயிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு. டேய் இவன் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டா, இவன் முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்மளுடைய கதை கந்தலாயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாக்கா அது என்ன உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அவங்களுடைய தம்பி இசைக்குமே பேசிட்டு இருக்காங்க. ஆறுமுக வீட்டுக்கு வந்ததும் சம்பத்தும் மாறனும் இங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் உனக்கு யார் சொன்னது, யாரும் சொன்னாங்க, எனக்கு காதுல விழுந்துச்சுமா, சொல்லுங்க. இங்க பாரு ஆறுமுகம், தயவு செஞ்சு காயத்ரியோடைய கல்யாணம் முடிவு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நீ செய்ய வேண்டான்றாங்க. அம்மா அவனுங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, நீ என்னடனா ஏதோ பிரச்சனை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க, விடுமா, எனக்கு கோபமும் ஆத்திரமும் அப்படி வருதுமான்றாங்க. இங்க பாருடா கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணிட்டேன்னா அது தேவையில்லாம ஒரு தப்புல தாண்டா போய் முடியுதுன்றாங்க. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, காயத்ரியோடைய கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கான்றாங்க. டே சத்தியம் பண்ணி கொடுடான்னு சொன்ன நானுன்றாங்க. காயத்ரியோடைய கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்றாங்க. சத்தியம்ன்றாங்க. இதையும் மீறி நீ தேவையில்லாம வந்து மாறன் சம்பத் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும்ன்றாங்க. நல்லபடியா அவளுக்கு கல்யாணம் முடியணும்டா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. அம்மா பிரச்சனை பண்ணுறது இங்க நான் இல்லாமா, அவனுங்க தான் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது புரியாம ஏமான்னு இப்படி நடந்துக்கிறேன்றாங்க. அம்மா நீ பண்றதே கொஞ்சம் கூட சரியில்லம்மா, கொஞ்சம் என்ன விடுமா. இங்க பாருடா கல்யாணம் வரைக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது, இது அம்மாவுடைய வாக்கு, அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப தங்கச்சியுடைய கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த மாறனாலையும் சம்பத்தாலையும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சாலே ஆளுக்கு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவா ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கு போகும்போது மறுபடியும் ஸ்னேகா வராங்க. உடனே வந்து சிவான்றாங்க, என்ன சிந்து கிட்ட பேசி வேலைக்கு ஆகலான்ட்டு இப்போ என்கிட்ட வந்துட்ட. ஓ சிந்து உங்ககிட்ட சொல்லிட்டானா? ஆமா, நீ என்ன சொன்னாலும் சிந்து என்கிட்ட சொல்லுவா, ஏன்னா சிந்து என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறா. சிவா உன் வாயெல்லாம் அப்படி சொல்லாத, நீ சொல்ல சொல்ல எனக்கு கோபமா வருதுன்றாங்க. சிவா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய காதல் உனக்கு கொஞ்சம் கூட முக்கியமாக படலை, ஆனால் அது சிந்துவுடைய காதல் தான் உனக்கு முக்கியமாக படுதா, என்ன நினச்சிட்டு இருக்க சிவான்றாங்க. நீ பண்ணுறது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க. நீ கஷ்டப்படு என்ன வேணுனாலும் பண்ணு ஸ்னேகா, ஆனால் இனிமேல் வந்து சிந்துவை மிரட்டுறது, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு தள்ளுறது, நீ என்ன வேணுனாலும் பண்ணு, ஆனால் என்னை சிந்துவே உன்னால் எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்கவே முடியாது. அப்படியே சிவா எந்த காரணத்தை கொண்டு பிரிக்க முடியாது, பிரிச்சு காமிச்சுடா, நீ என்ன பண்ண விஷயம்ன்றாங்க. உன்னால முடிஞ்சா நீ பிரிச்சுடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. ஸ்னேகா நீ பண திமிரனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. ஆமா சிவா, நான் பண திமிராலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ தாராளமா பண்ணிக்கோன்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா, இந்த அளவுக்கு கேவலமா யோசிக்கிற உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க. எந்த அளவுக்கு நீ மோசமானவளா இருக்கு, எந்த அளவுக்கு கேவலமா திங்க் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. பணத்தால என்ன வேணுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற பாத்தியா, உன்ன மாதிரி என்ன ஒரு மோசமான ஆளை நான் பார்க்கல சிவா, நம்ம மேல பைத்தியமா இருக்காது, உனக்கு புரியுதா இல்லையான்றாங்க. ஆனா அந்த படிக்காத சிந்து உனக்கு முக்கியமா போயிட்டா, அந்த பட்டிக்காடு சிந்து உனக்கு முக்கியமா போயிட்டா, ஆனா நான் எல்லாமே இருக்கு என்கிட்ட, ஆனா நீ என்ன படிக்க மாட்டேங்கிற. சிந்து கிட்ட எதுவுமே இல்லையனாலையும் உண்மையான அன்பும் பாசம் இருக்கு, எப்படி உன்னை போய் சொல்லி ஏமாத்தே கல்யாணம் பண்ணாலையா அந்த உண்மையான குணமான்றாங்க. அவ என்ன காதலிச்சா, எங்க நாளை விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா. ஆனா இருந்தாலுமே சிந்து வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணதுமே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியே பண்ணதுனாலதான் அப்படி ஒரு நல்ல ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் வாழ்க்கை ஃபுல்லா என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்போம் யாருக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். சிவா நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்க, நீ பேசிட்டு இருக்கிறது சரியில்லை.
ஆமா ஸ்னேகா, நான் ரொம்ப டூ மச்சா தான் பண்றேன், டூ மச்சா தான் பேசுறேன், இப்ப என்ன பண்ணலாம் அதுக்குன்றாங்க. இங்க பார், நான் இப்ப என் உன் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றேன், உண்மையான விஷயத்த. நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணுன்ற ஒரு தாட்டும் எனக்கு இல்ல. ஏன்னா, நான் உன்னை உண்மையா காதலிச்சு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பண்ணேன். ஆனா ஒரு கட்டத்துல உன்னை பார்க்க நீ பண்ற விஷயங்கள பார்க்க எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு, இப்படி ஒருத்திய நம்ம காதலிச்சோமா அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணிட்ட ஸ்னேகான்றாங்க. அதனால இப்ப என்னுடைய மனசுல ஸ்னேகா இருக்காளா அப்படின்னு கேட்டா, என்னுடைய மனசுல அந்த ஸ்னேகா இல்ல. ஸ்னேகா எப்பவோ செத்து போயிட்டு அடியோட நான் அவளை புதைச்சிட்டேன்னு நினைச்சுக்கோணுவாங்க. சிவா, இப்படி எல்லாம் பேசாத, நீ பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? அப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல என்னம்மா வேலையெல்லாம் செஞ்ச? அப்ப நீ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சொல்லு சிவா, கஷ்டமா தானே இருந்திருக்கும்ன்றாங்க. நீ இவ்ளோ யோசிக்கும் போது அப்ப எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஸ்னேகா சிவாவை பயங்கரமா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிவாவுமே ஸ்னேகா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு ஸ்னேகா அங்கிருந்து துரத்திடுவாங்க. இங்க பார், நான் இன்னுமே உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன்னா அது என்ன காரணம் தெரியுமா? நான் இங்க இல்லைன்னா நிறைய பேஷண்ட் என்ன ஆகுவாங்க அப்படின்ற ஒரு தாட்ல மட்டும் தான்றாங்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணேன், நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ரிசைன் பண்ணிட்டு நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தேடி போக வேண்டியதா இருக்கும், வெளியே போறியா அப்படின்ட்டு ஸ்னேகாவை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப ஸ்னேகா ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம லேட் பண்ணவே கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சிவா மேல. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு நான் எந்த லெவலுக்கு போக நான் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க நம்மளோட ஸ்னேகா. சிவா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் அவங்களுடைய நோக்கமே. அதுக்கப்புறமா மாறனும் சம்பத்தை பேசிட்டு போனதுனால கோவிலுக்கு போறாங்க அன்னபூரணி. கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அம்மா, நான் உன்னதான் வேண்டி இருக்கிறேன், என்னுடைய பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். எத்தனையோ வர அது எல்லாமே தடைப்பட்டு போயிடுச்சு. ஆனா இனிமேலும் காயத்ரியோடைய கல்யாணம் தடைப்பட்டு போகக்கூடாது. நாங்க பார்த்து வச்சிருந்தா நான் வாத்தியார் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லைன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த கல்யாணத்துல மாறனோ சம்பத்தோ எந்த ஒரு பிரச்சனையுமே செய்யக்கூடாது. நீங்க தான் இது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதா இருக்கணும் அப்படின்ட்டு கோவில் அவங்க மனசுல பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அங்க ஒரு குருஜி, நீ நினைக்கிறது நடக்காது தாயே அப்படின்றாங்க. அப்பா அன்னபூரணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சாமி என்ன சொல்றீங்க? ஆமா தாய், நீ நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன்னா நீ நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றாங்க. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் நான் வேண்டாத சாமி இல்ல, வேண்டாத கோவில் இல்ல, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான்ன்றாங்க. நீ நினைக்கிறது எல்லாம் சரிதான், ஆனா அந்த கடவுள் ஒண்ணு முடிச்சு போட்டு இருப்பான்ல, இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்றது கடவுளா முடிச்சு போட்டு வைக்கிறது தான். அப்ப என் பொண்ணு நீ நினைச்ச மாதிரியான ஒருத்தருங்க கூட கல்யாணம் நடக்காது. ஆனா உன் பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட திருமணம் நடக்கும். நீங்க பார்க்க கூடாத நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும்ன்றாங்க. அந்த திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அந்த சித்தர் சொல்றாங்க. சித்தர் சொல்ற அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்க அன்னபூரணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இல்ல சாமி, என் பொண்ணுக்கு அவங்க கூட கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். கண்டிப்பா என் பொண்ணுக்கு நான் நினைச்ச மாதிரியான கல்யாணம் நடக்கணும் கடவுளே அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. இல்லம்மா, நீ நினைக்கிறது நடக்காது, இன்னையோட நீ எல்லாத்தையுமே மறந்துட வேண்டியதான்றாங்க. ஏன்னா அப்படி அந்த கல்யாணத்தை நடந்தாலுமே அந்த பையன் அவனா இருக்க மாட்டான், வேற ஒரு பையனா தான் இருப்பான். அவன் பொண்ணு இனிதான் பார்க்க வேண்டிய நிறையவே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அந்த கடவுள் சொல்றாங்க. சாமி, அப்படி சொல்லாதீங்க, இதுக்கு தீர்வு இருக்கா? இதுக்கு தீர்வெல்லாம் இல்லாம இது அந்த ஆண்டவன் எனக்காக கொடுத்தது, நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளவுதான்றாங்க. இதுக்கு தீர்வு என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியாது, கடவுள் சொன்னதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்தர் அந்த இடத்த விட்டே மறைஞ்சிட்டாங்க. சித்தர் சொன்ன விஷயங்களை கேட்கும் போது அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, காயத்ரிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். என்ன இது ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரியோடைய கல்யாணம் நடக்கிறதும் கொஞ்சம் டவுட்ன்ற மாதிரி இதுல சொல்றாங்க. இது நடக்குமா நடக்காது, இதை பத்தி யோசிச்சாலே அந்த அளவு கஷ்டமா இருக்கு. என்ன இது, நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில ஆயிடுச்சு அப்படின்ட்டு சித்தர் சொன்ன விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துலயே அன்னபூரணி மயங்கி விழுந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்தவங்க, ஐயோ இந்த அம்மாக்கு என்னவோ ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியா தெளிச்சு என்னம்மா ஆச்சுன்றாங்க. ஒன்னில கொஞ்சம் கோவில் கிட்ட உக்காந்துட்டு போங்கன்னுவாங்க. சித்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு அன்னபூரணி, அப்ப என் பொண்ணுக்கு நாங்க பார்த்து வச்சு அந்த வாத்தியார் மாப்பிள்ளை கூட கல்யாணம் நடக்காதா? ஒருவேளை
வந்து அந்த சம்பத்துக்கும் காயத்ரிக்கும் இல்லை அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் சித்தர் சொன்னதை வச்சு பார்த்தா யாரு கூட காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கும்? இதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. சித்தர் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? இந்த கல்யாணத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறாங்க. காயத்ரியுடைய கல்யாணத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது? திருமணம் நல்லபடியா நடந்து முடிய போதா, இல்ல திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போதா, அதெல்லாம் தாண்டி காயத்ரிக்கு யாருதான் வந்து மாப்பிள்ளையா வர போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.